கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டில் வருகின்ற 3 வாசகங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரே மைய கருத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை முதலிலே அடிப்படையாக இறை வார்த்தை தொடர்பை நாம் சிந்திக்க வேண்டும். முதல் வாசகம் ஞானம் என்பதை பற்றி நமக்கு எடுத்து சொன்னது. இரண்டாம் வாசகம் அன்பு என்பதை நமக்கு எடுத்து சொன்னது. இது இரண்டையும் இணைத்து 3ஆம் வாசகம் நற்செய்தி நமக்கு வருகிறது. முதலிலே பாருங்கள், ஞானம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஞானம் என்பது கடவுளை சார்ந்ததாக இருக்கிறது. நாம் மறைக்கல்வி வகுப்பிலே படிக்கின்றோம், தூய ஆவியானவருடைய கொடைகள் கனிகள் என்று. கொடைகள் என்று சொல்லக்கூடியது நமக்கு இறைவன் கொடுப்பது, கனிகள் என்று சொல்வது இறைவன் அருளால் நாம் இறைவனுக்கு மீண்டும் கொடுப்பது. எனவே கனிகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய வெளிப்பாடாக இறைவனுக்கு செலுத்துவதும், கொடைகள் என்று சொன்னால் இறைவனிடமிருந்து நாம் இலவசமாக பெற்றுக்கொள்கின்றதையும் குறிக்கிறது. அந்த வகையிலே கொடைகள், தூய ஆவியாரருடைய கொடைகள் என்பதை நாம் 7ஆக நாம் வகுக்கின்றோம். அதில் ஒன்று ஞானம், புத்தி, அறிவு என்று 3 கொடைகளை நாம் பார்க்கின்றோம். அது என்ன ஞானம், அது என்ன அறிவு, அது என்ன புத்தி என்று 3ஐயும் நாம் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது வெறும் வெற்று வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும். ஞானம் என்பது என்ன என்று சொன்னால் அது கடவுளை சார்ந்ததாக இருக்கிறது, இறைவனை தேடுகின்றதாக இருக்கிறது. காரணம், அன்புக்குரியவர்களே, இறைவனை சார்ந்த எதுவாக இருந்தாலும் அது நமக்கு மேலாக நம்முடைய புத்திக்கு எட்டாத வகையிலே இருக்கிறது. எனவே தான் ஞானம் என்பதை நம்முடைய அறிவிற்கு உட்படுத்துவது இல்லை. அறிவை தாண்டிய வகையில் இறைவன் இருக்கின்றார், கடந்து உள் இருக்கின்றார் என்ற வகையிலே அது ஞானமாக இருக்கிறது. எனவே இறை பயம் என்பதுதான் நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஞானத்தினுடைய ஆரம்பம் என்ன என்று சொன்னால் the fear of God is the beginning of wisdom என்று சொன்னார்கள். உண்மைத்தான். அந்த ஞானம் என்பது என்னவென்று சொன்னால் கடவுள் பயம். இந்த கடவுள் பயம், கடவுள் அறிவு, கடவுள் தெளிவு என்பதுதான் ஞானமாக இருக்கிறது. எனவே தான் அதை முதல் கொடையாக வைத்தார்கள், ஞானம். இரண்டாவதாக பாருங்கள், புத்தி, அறிவு என்பது எல்லாம் வைக்கின்றோம். அறிவு என்று சொன்னால் என்ன அன்புக்குரியவர்களே? 5 அறிவு, 6வது அறிவு என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த அறிவு என்பது வெளியிலிருந்து நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக, நம்முடைய எண்ணத்திற்குள்ளாக, நம்முடைய அறிவு இந்த மூளைக்குள்ளாக செல்வதுதான் அறிவு, நாலெட்ஜ் என்று சொல்கின்றோம். இதை நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம், பார்த்து தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய அறிவின் அடிப்படையிலே அதை பகுத்து உணர்ந்து இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்ற முடிவெடுக்கின்ற ஒரு நிலை, அதுதான் அறிவு. புத்தி என்று சொன்னால் என்ன அன்புக்குரியவர்களே? ஒரு முறை நாம் தவறு செய்தோம் என்று சொன்னால் மறுமுறை நாம் அதை செய்யக்கூடாது என்ற ஒரு சொரணை இருக்குது, அதுதான் புத்தி என்பதாகும். சில நேரங்களில் உனக்கு புத்தி இல்லை, எத்தனை முறை சொல்கிறது, உனக்கு அறிவு இல்லை, புரிஞ்சிக்கல என்றெல்லாம் திட்டுகின்றோமே, இதுதான். எத்தனை முறை சொன்னாலும் அந்த புத்திக்கு எட்டாது அப்படின்னா உரைக்கலைன்னு அர்த்தம். சில நேரங்களிலே நாம் திட்டுவது ஒரு சில பேருக்கு அது வேகத்தையும் கோபத்தையும் கொடுத்தது என்று சொன்னால் அது உரைக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த புத்தி வேலை செய்யுது. சென்ற முறை செய்த அதே தப்பை திரும்ப செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், அதை உணர்ந்து கொள்கிறோம், அதை நாம் தெரிந்து அதன்படி நடக்கின்றோம். எனவே ஆன்மா என்ற வகையிலே ஞானம் இறைவனை தேடுகிறது. அறிவு என்ற வகையிலே இந்த உலகத்தினுடைய போக்கிலே நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்பதை நாம் முடிவெடுக்கின்றோம். புத்தி என்பது தெளிவு பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு உதவுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஞானம் அப்படி என்றால் கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? இதுதான் கேள்வி. கடவுளை பற்றியே நமக்கு தெரியாது. கடவுளை பற்றி நமக்கு எப்படி தெரியும்?
யார் எந்த அறிவியல் கூடத்திலே கண்டுபிடித்தார்கள்? அப்படி இருக்க அவருடைய திட்டத்தை யார் கண்டுபிடிப்பார்? ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய திருவுளத்தை யார் கண்டுபிடிப்பார்? அதனால்தான் அன்புக்குரியவர்களே, கடந்து உள்ளிருக்கின்றவர் அவர்தான் கடவுள். அவர் ஒரு பெரிய மறைபொருள். இன்றும் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். அதைத்தான் ஞானம் என்று சொல்கின்றோம். அந்த ஞானம்தான் ஆண்டவர் இயேசு. இரண்டாவதாக பாருங்கள், அன்பு. இங்கே பவுலடியார் பிலோமெனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே தன்னோடு இருந்த அடிமையாக இருந்த ஒனேசிமுஸ் அவரை அனுப்புகின்றார். அந்த அடிமையை அனுப்புகின்ற பொழுது அவருடைய உறவு எப்படி இருக்கிறது பாருங்கள். என்னுடைய மகனை அனுப்புவது போல அனுப்புகிறேன். அந்த காலகட்டத்திலே வேலைக்காரர்கள் என்று இன்றைக்கு சொல்கிறோம். அது கூட இன்றைக்கு நாம் அதை சொல்லக்கூடாது. உதவியாளர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வேலைக்காரர்கள் என்று சொன்னால் நமக்கு வேலை செய்வதற்காக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள்? இல்லை. வேலைக்காரர்கள் என்ற வார்த்தையே தப்பு. மாறாக உதவியாளர்கள். நீங்கள் என்ன தான் சம்பளம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் உதவி செஞ்சாலும் அவங்கள வேலைக்காரங்க அப்படின்னு எடுத்து எறிஞ்சு பேசக்கூடாது. மாறாக உதவியாளர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்திலே ரோமையர்களுடைய ஆட்சியிலே இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து நிறைய பேரை அவர்கள் இட்டு சென்றார்கள். அங்கே அவர்களை விற்றார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்து நாட்டிற்கு யோசேப்பு எப்படி போனார்? அங்கிருந்த வியாபாரிகளிடம் அவருடைய சகோதரர்கள் அவரை விற்றுவிட்டார்கள். அவர்களை விட்டுவிட்டதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அடிமையை கொண்டு போய் எகிப்திலே பாரவோன் மன்னனுடைய இடத்திலே அங்கே சென்று அந்த யோசேப்பை அவர்கள் கொடுத்து விட்டார்கள். பிறகுதான் யோசேப்பு கவர்னராக, ஆளுநராக மாறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆக அடிமை என்ற ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு கலாச்சாரம் இருந்தது. அவர்களை இணையாக நடத்துவதே கிடையாது. அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் எதையும் நினைத்த மாதிரி செய்ய முடியாது. அவர்களுக்கென்று வேண்டும் வேண்டாம் என்ற ஒரு விருப்பு கிடையாது. அவர்களிடம் தேர்ந்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் இருக்காது. ஒரு நாயை போன்று அவர்கள் அந்த தலைவனிடம், அந்த உரிமையாளரிடம் இருக்க வேண்டும். அதுதான் அடிமை. ஆனால் இங்கே பவுலடியார் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த ஒனேசிமுஸை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் என் உயிரையே அனுப்புவது போன்று என் மகன் அவன். நீ எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். அன்பு அனைத்தையும் கடந்து போகக்கூடியது. அன்பிலே எந்த ஒரு வேறுபாடும் வித்தியாசமும் பாகுபாடும் கிடையாது. அன்பிலே நாம் ஒன்றாக இருக்கின்றோம். அதுதான் அன்பு என்ற உயர்ந்த ஒரு பண்பை பவுலடியார் சொல்கின்றார். இந்த அன்பிற்கெல்லாம் மேலான உயர்ந்த உச்சமான அன்பு யார் என்றால் ஆண்டவர் இயேசு. அன்பு கடவுள். அந்த கடவுள் அன்பினால் இந்த உலகத்திலே வந்தார். அவர் நமக்காக மரித்தார். தொடர்ந்து கல்வாரி பலியிலே நமக்காக இரத்தம் சிந்தா முறையிலே பலியை ஒப்பு கொடுத்து தந்தை கடவுளுக்கு நம்மை அனைவரையும் ஏற்புடையவர்களாக மாற்றுகிறார். எனவே அன்பின் தன்மை எதில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு. ஆக ஞானம் என்பதும் இயேசு, அன்பு என்பதும் இயேசு. அப்படி இருக்கின்ற இந்த இயேசுவை, இந்த ஞானத்தை, இந்த அன்பை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் சீடர்களாக இந்த அன்பிற்கும் ஞானத்திற்கும் அடிமைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார். எடுத்த எடுப்பிலேயே பாருங்கள், பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். இயேசுவோடு சென்று கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் சென்றார்கள் தெரியல. எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு சென்றாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசுவுக்கு முன் சென்று ஓடி அவருடைய உரையை கேட்பதற்கு தயாராக இருந்தார்கள். இயேசுவோடு இணைந்து சென்று கொண்டிருந்தார்கள். இப்படியாக இயேசுவோடு மிகப்பெரிய எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டம் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இயேசு இப்பொழுது சொல்லுகிறார், இந்த கூட்டம் நீங்களாக வருகிறீர்கள், ஆனால் சீடர்களாக வேண்டுமென்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, உறவுகளை
கடந்த வகையிலே துறந்த நிலையிலே வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. இரண்டாவது, ஏன் தமது உயிரையுமே என்னை விட மேலாக கருதாமல் என் சீடராக வர வேண்டும். எனவே தன்னை இழக்க வேண்டும், மறக்க வேண்டும். மூன்றாவது, தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருகின்றவர்கள் எனக்கு சீடராக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று கருத்துக்களையும் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும். முதலிலே உறவுகள். இந்த உறவுகள் என்பது நம்முடைய உயிர் நாடி. தந்தை தாய் இல்லை என்றால் பிள்ளைகள் எப்படி வருவார்கள்? பிள்ளைகள் ஒருவரோடு சகோதர சகோதரிகளாக இல்லை என்றால் இந்த பாசம், அன்பு, உறவிலே எப்படி மனிதர்கள் வருவார்கள், வளர்வார்கள்? எந்த ஒரு மனிதனும் தனித்தீவு கிடையாது. அவன் சமூகத்திலே வாழக்கூடிய வகையிலே கடவுள் படைத்து அனுப்புகிறார். இந்த உலகத்திலே பிறப்பெடுத்து வருகின்றான். அந்த வகையிலே யாரையும் நாம் தவிர்க்க முடியாது. சில பேர் நினைக்கின்றார்கள், தாங்கள் தான் எல்லாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை பற்றி ஒரு பொருட்டாக நினைப்பதே கிடையாது. அப்படி நினைக்கின்றது யார் தெரியுமா? ஒன்று கடவுளாக இருக்க வேண்டும், கடவுள் தாமாக இருக்கிறார். இன்னொன்று நினைக்கின்ற வகையிலே பேயாக இருக்க வேண்டும். பேயும் என்ன நினைக்கிறான்? எனக்கு இணையா எவனுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுள் அல்ல, நாம் பேயும் அல்ல, மனிதர்கள் என்ற வகையிலே நாம் எப்பொழுதும் உறவுகளை சார்ந்து இருக்கின்றோம். நாம் மனிதர்களை சார்ந்து வாழ்கின்றோம். காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு போகின்ற வரைக்கும் எத்தனை பேரை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சீடர்கள் எப்படி சார்ந்து தான் இருக்க வேண்டும், ஆனால் அவர்களோடு சேர்ந்து இருக்க முடியாது என்ற சூழலை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். என்னை பின்தொடர வேண்டும், என்னை சார்ந்து இருக்க வேண்டும், என்னை நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். அதுதான் மிக முக்கியம். எனவே இந்த உலகத்திலே பணம், பொருள் எல்லாம் அவசியம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த சீடர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற பொழுது, பணப்பையோ நீங்கள் வழி துணைக்காக, வழி பயணத்திற்காக எதையுமோ, கைத்தடியோ கோலோ எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். காரணம் என்ன? அதைவிட முக்கியமாக என்னை எடுத்து சொல்லுங்கள், என்னுடைய நற்செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஒருவேளை இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால் நற்செய்தி என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள், நற்செய்தி என்பதை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு போய்விடும். எனவே நற்செய்தியை எடுத்து சொல்லுங்கள், என்னை எடுத்து சொல்லுங்கள், இவைகளை எல்லாம் இரண்டாம் தரமாக வையுங்கள் என்று ஆண்டவர் இயேசு அவர்களை கேட்டுக்கொள்கின்றார். அப்படி என்றால் முதலிலே நம்முடைய உறவுகளை கடந்து வர வேண்டும். கஷ்டம்தான். ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலிருந்து இன்னொரு குடும்பத்திற்கு அவர் செல்கின்றார். அதைத்தான் தன்னுடைய குடும்பம் என்றே சொல்கிறார். என்னுடைய குடும்பம் என்று சென்ற இடத்தை தான் சொல்கிறார். மாறி போகலை. எப்படி இன்னொரு இடத்திற்கு போன பிறகு அந்த வீட்டினுடைய மருமகளாகவும் அந்த மனிதனுக்கு மனைவியாகவும் பெற்றோர் என்ற நிலையிலேயும் ஒரு பெண் வாழலை. அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவும் இதன் அடிப்படையில் தான் சொல்கிறார், நீங்கள் என் சீடராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னை பின்பற்ற வேண்டும், அவர்களை விட்டுவிட வேண்டும், அவர்களுடைய உறவு வளையத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இது தியாகத்தை காட்டுகின்றது. நிறைய நேரங்களிலே ஒரு சில இடங்களிலே இந்த கேள்வியை கேட்கின்றார்கள், ஏன் குருக்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று. திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கடவுள் கட்டளை கொடுக்கவில்லை. கடவுள் அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார் கடவுள். ஆனால் திருச்சபையினுடைய ஒரு நெறிமுறை நமக்கு சட்டமாக சொல்கிறது, குருக்கள் திருமணம் ஆகாத நிலையிலே, மனத்துறவு என்ற நிலையிலே பணி செய்ய வேண்டும். ஒத்துக்கிட்டா வா, இல்லைன்னா வராத. யாரையும் கயிறு போட்டு கட்டி இழுத்து நீ வந்தே ஆகணும், கல்யாணமாவது ஒன்றாவது அப்படின்னு யாருக்கும் எது சொல்லலை. எனவே தான் 7 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் பயிற்சியை கொடுக்கின்றார்கள். எந்த ஒரு தொழில், எந்த ஒரு பணி, சேவை, படிப்பு 6 ஆண்டுகள் தொடர்ந்து படிக்க வேண்டியதாக, 7 ஆண்டுகள் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேறு எந்த ஒரு படிப்பும் இல்லை. ஆனால் இந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் 7 ஆண்டுகள். அப்படி என்றால் படிப்பு மட்டும் அல்ல, பக்குவமும் பயிற்சியும் பெற வேண்டும் என்பதற்காக கடைசியிலே ஆம் நான் அடியெடுத்து முன் வருகிறேன் என்ற வார்த்தையை சொல்வதற்காகவே இத்தனை ஆண்டுகள் பயிற்சியை கொடுக்கின்றார்கள். ஆகவே இத்தனை பேரையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் அவர்களை 2ஆம் தரமாக வைத்துவிட வேண்டும்.
அவர்களுக்கு நீர் என்னை விட மிக முக்கியமான ஒரு இடம் கொடுப்பது என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். முதலிலே கடவுள் அவருடைய காரியம் என்பதை முதலிலே கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், என்னை விட தன் உயிரை, இது ரொம்ப முக்கியமானது அன்புக்குரியவர்களே. மறைப்பணியாளர்கள், மிஷனரிஸ், அவர்களெல்லாம் தங்களுடைய உயிரை ஒரு பொருட்டாக நினைத்திருந்தால் நம்முடைய நாட்டிற்கு வந்திருக்க முடியுமா? நம்முடைய ஊருக்கு வந்திருக்க முடியுமா? அவர்கள் இவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்திருக்க முடியுமா? அருட்தந்தை வெல்டர் இவ்வளவு பெரிய அழகான ஒரு ஆலயத்தை அந்த காலத்திலேயே கட்டியிருக்க முடியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்? வரலாறு சொல்கிறது பண கஷ்டம், மன கஷ்டம். இங்கிருந்த மக்களை வெளியேற்றுவதிலே அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, போராட்டம், இவைகளையெல்லாம் தாங்கி கொண்டு தான் இந்த அழகான அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். அழகாக நாம் உட்கார்ந்திருக்கின்றோம், சொகுசாக உட்கார்ந்திருக்கின்றோம். ஆனால் எவ்வளவு இதில் கஷ்டம் இருந்தது என்பதை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இறைவனுக்காக அதை செய்தார்கள். தன் உயிரை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. எனவே தான் இதை கட்டி முடித்த பிறகு மிக விரைவாக அவர் நோய்வாய்ப்பட்டார், இறந்தார். அவருடைய உயிரை பற்றி நினைக்கவில்லை. அவர் உயிரை பற்றி நினைத்திருந்தால் அன்புக்குரியவர்களே, அதை அவர்கள் காத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இறைவனுக்கான வாழ்வு என்பதனால் தன்னை பற்றி, தன் உயிரை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதே இல்லை. இறைவனுடைய மகிமை ஒன்றே போதும் என்றுதான் நினைத்து வேலை செய்தார்கள் அன்புக்குரியவர்களே. எனவே என்னுடைய நான் என்ற அந்த ஒரு நிலையை கடக்க வேண்டும். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து 5:30 மணிக்கெல்லாம் திருப்பலிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம், உண்மைத்தான். அதுவும் குடும்பத்தில் குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் எத்தனை மணிக்கு அவர்களெல்லாம் படுக்க செல்கிறார்கள்? நிச்சயமாக எந்த குடும்பத்திலேயும் 11 மணிக்கு மேலே அவர்கள் படுக்க செல்கின்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறித்தான். அவ்வளவு வேளையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். படுக்கையை விரித்து பிள்ளைகளுக்கு தூங்க வைக்கிற வேலை வரைக்கும் அவங்க தான் செய்கிறாங்க. ஆனால் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறார்கள்? இந்த தியாகத்தை நீங்கள் செய்யவில்லை. உங்களை பற்றியா நினைக்கின்றீர்கள்? உங்கள் கணவரை பற்றி நினைக்கின்றீரே, உங்களுடைய மாமியார் மாமனாரை பற்றி நினைக்கின்றீர்களே, உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நினைக்கின்றீர்களே, ஆண்டவரை பற்றி நினைத்து அவருக்காக நீங்கள் திருப்பலிக்கு வருகிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை என்றால் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்று நினைக்கின்றீர்களா? ஒரு தியாகம் இருக்கிறதா? 1 மணி நேரம் திருப்பலிக்கு வருகிறீர்களா? அல்லது இங்கே வந்த பிறகு சொகுசாக உட்கார்ந்து தூங்கி ஏஞ்சிட்டு போறீங்களா? இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். தன் உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காமல் என்னை பின்பற்றுகின்றவன் தான் என்னுடைய சீடன். எனவே திருப்பலிக்கு வருகின்றவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பக்தர்கள், இறைவனுக்கு பலி செலுத்துகிறார்கள் இல்லை. தூங்காமல் ஜெபிக்கின்றவர்கள், பாடுகின்றவர்கள், விழிப்பாய் இருக்கின்றவர்கள் தான் இறைவனுக்கு திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்களே ஒழிய மற்றவர்கள் எல்லாம் பெஞ்சை தேய்ச்சி விட்டுத்தான் போகிறார்கள். தன் உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருக்க வேண்டும். இறுதியாக ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையை சுமக்க வேண்டும். ஐயையோ, நம்மளால் முடியாது, இவ்வளோ கஷ்டமா? நினைச்சே பார்க்கல. திருமணத்திலே இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று நினைத்து எத்தனை பேர் ஓடுகிறீர்கள்? இன்றைக்கு ஓடுறாங்க. 23% டிவோர்ஸ். ஆனால் அந்த காலகட்டத்திலே பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், எவ்வளவு வேதனை அடைந்து இருக்கின்றார்கள். புகுந்த வீட்டில் இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் அவர்கள் சிலுவைகளாக சுமக்கவில்லையா? ஆண்டவருக்காக இந்த சிலுவையை நாம் சுமந்தோம் என்று சொன்னால் அவருடைய சீடர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்கள் அன்பையும் ஞானத்தையும் கொண்டவர்களாக, அவரை பின்பற்றுகின்றவர்களாக, உறவுகளை ஒதுக்கி தன்னையும் மறுத்து சிலுவையை சுமந்து இயேசுவை நாம் பின்பற்றுகின்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் சவால், மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை ஏற்றுத்தான் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த திருப்பலியிலே அதற்கான அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய அந்த அருள் துணையோடு இயேசுவை பின்பற்றுகின்ற வரம் வேண்டுவோம். ஆமென்.